சஞ்சய் ராயிடம் நடந்த பாலிகிராப் டெஸ்டை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அவனிடம் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் ஒரு கேள்வி, நீ கொலை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கொலை செய்யவே இல்லைன்னா அந்த ரூமுக்கு போகும்பொழுதே அந்த டாக்டர் ஆல்ரெடி அன்கான்ஷியஸாக படுத்திருந்தாங்க. ஸோ நான் எப்படி கொலை செய்ய முடியும், இந்த கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் மீதி கேள்விகள் எல்லாமே சஞ்சயோடைய பேக்ரவுண்டு பற்றிய கேள்விகள் தான். ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் இந்த கொலை சம்பந்தமான கேள்விகள் அப்படின்னு சஞ்சயோடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. மேலும் லாயர்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, என்ன இந்த கேஸில் மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுதே அந்த டாக்டர் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப பயமும் பதட்டமும் ஆகி உடனே அந்த ஹாலை விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சிபிஐ கிட்டேயும் இதைத்தான் சொல்லியிருக்கான். ஆனால் சிபிஐ சஞ்சய் ராய் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீ பயத்தில் ஓடி வந்த ஓகே, பட் ஏன் அங்கே பார்த்த விஷயத்த ஹாஸ்பிட்டல்கிட்டேயோ மற்ற யாரிடமோ நீ சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் ராய் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் பார்த்த இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் சஞ்சய் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனக்கு தெரிஞ்சவருடைய ஆப்ரேஷனுக்காக சடனாக ஆக்சிஜன் தேவைப்பட்டது. அதுக்காக நான் டாக்டர்ஸ் யாரும் இருக்காங்களான்னு அந்த ஹாலுக்கு போய் பார்க்க வந்தேன். மற்ற எதுக்காகவும் நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த செமினார் ஹாலுக்குள்ளே நான் போகும்போது எந்த ஒரு செக்யூரிட்டியும் கூட கிடையாது. நான் உள்ளே போனதும் யாரோ கீழே படுத்திருந்தாங்க, அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போய் அவங்க உடலை உலுக்கி பார்த்தேன். ஆனால் உடல்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. உடனே நான் பதட்டத்திலே பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வரும்போது தான் அங்கேருந்து ஏதோ ஒன்று மேலே மோதிட்டு ஓடி வந்தேன். அப்படித்தான் என்னோடய ப்ளூடூத் ஹெட்செட்டு கீழே விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே சஞ்சய் தன்னுடைய லாயர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது சுற்றியுமே போலீஸ் இருந்திருக்காங்க. சஞ்சய் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் மீடியா கிட்ட சொன்ன வழக்கறிஞர், சஞ்சய் சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுதும் அந்த கேமராவை பார்க்கும் பொழுதும் எல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமினார் ஹாலில் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது ஈஸி ஆக்சஸ் உள்ள ஏரியாவாக தான் இருந்திருக்கு. ஸோ வேறு யாரோ இங்கே போய் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த நாளுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த டாக்டர் தன்னுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத இந்த சஞ்சய் நோட்டமிட்டிருக்கானே, இது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும் கண்டிப்பாக இவன் இந்த கேஸை திசை திருப்ப பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிகிராஃப் டெஸ்ட் படி சிபிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சஞ்சய் ராய் அந்த டாக்டரை கொன்னதான் ஒத்துக்கிறான், ஆனால் சீரழிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ராயிடம் எடுக்கப்பட்ட பாலிகிராஃப் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டாக்டரை கண்டிப்பாக வாயை பொத்தி தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி சஞ்சயிடம் நடத்தப்பட்ட பாலிகிராஃப் கொஸ்டின்ஸும் அதற்கு அவன் சொன்ன பதில்களும் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். பாலிகிராஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிற டாக்டர் அந்த நபர்கிட்ட முதல்ல சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள், உன் பேர் என்ன, உன் ஊர் எது, உனக்கு பிடிச்ச சாப்பாடு எது, இது போன்ற கேள்விகள் தான் கேட்பாங்க. அப்படி இந்த கேள்விகளுக்கு அந்த நபர் சரியான உண்மையான பதில்களை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற முக்கியமான கேள்விகளையே கேட்க ஆரம்பிப்பாங்க. மேலும் இந்த கேஸ் சம்மந்தமாக கேட்கப்படும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்ஆர்னோ பதில் கொண்ட அல்லது மிகவும் குறுகிய பதில் கொண்ட கேள்விகளாக தான் இருக்கும். அப்படி சஞ்சய் கிட்ட முதல் கேள்வியாக, நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது சீரழிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கான். அடுத்த கேள்வியாக, நீ அங்கே போனியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய், ஆமாம் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த கேள்வியாக, எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய், ஏதோ ஒரு வேலையாக போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த கேள்வியாக, உன் கூட அங்கே வேறு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இல்லை, என் கூட அந்த 3rd ஃப்ளோரில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த கேள்வியாக, நீ அந்த டாக்டருடைய மூக்கு அல்லது வாயை பொத்துனியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உன் கூட யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசி கேள்வியாக, உண்மையை சொல்லு, நீ அவங்கள சீரழிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டோடைய ஆன்சர் சிபிஐக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம்.
சஞ்சயோடைய இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டோடைய ரிசல்ட்ஸை பார்த்தா சஞ்சய் அந்த டாக்டரை கொலை பண்ணதை ஒத்துக்கிறான். ஆனால் சீரழிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ சஞ்சயை அந்த டாக்டரை கொலை செய்ய சொல்லி அந்த செமினார் ஹாலுக்கு யாராவது அனுப்புனாங்களா அப்படிங்கிறத சிபிஐ இப்போ கண்டுபிடிச்சாகணும். இது வரைக்கும் சிபிஐ 7 பாலிகிராஃப் டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இது வரைக்கும் சஞ்சயை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த பிரின்சிபல் உட்பட 4 பேர் கைதானாலும் அவங்க இந்த கேஸ் சம்மந்தமாக கைதாகலை, வேறு ஒரு கேஸ் சம்மந்தமாக கைதாகியிருக்காங்க. அது என்ன வேறு ஒரு கேஸ் அப்படின்னா அது ஒரு கரப்ஷன் கேஸ். ஆக்சுவலாக சஞ்சய் ராய்க்கு எதிராக சிபிஐ கிட்ட இப்போ பல ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன ஆதாரம் அப்படின்னா, சம்பவ இடத்துல கிடைச்ச ப்ளூடூத் ஹெட்செட்டு சஞ்சய் ராயோடைய மொபைலோட பேராக இருக்குது. அடுத்ததாக 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செமினார் ஹாலுக்கு சஞ்சய் ராய் போகக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ். அடுத்ததாக சிபிஐயோடைய சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸில் அவன் ஒரு செக்ஸுவல் பெர்வர்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் முக்கிய ஆதாரமாக சஞ்சயோடைய முகத்திலையும் உடம்புலையும் நிறைய காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்களுடைய ஸ்கின் செல்ஸ் இறந்து போன டாக்டருடைய நகங்களில் இருந்திருக்கு. இந்த 4th எவிடன்ஸை வச்சு சஞ்சய் ராய் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்களும் சஞ்சய் ராய் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அவன் பாலிகிராஃப் டெஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.